யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. ஆரம்பிக்கலாங்களா? பெண்ணியம்மா போனோம் இல்ல, நம்ம எனக்கு ரொம்ப ஒண்ணுமே ஓடல. அப்ப நீ ஏன் ஓட வேண்டியதானே? இன்னைக்கு எலிமினேஷன் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே பிளாக் போட்டு வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு ராகேஷ் பிளாக் போட்டு வரேன்னு சொன்னாங்க. அதான் நாங்களும் ரைட் விடு. சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. செஃப்ன்றவங்க அன்பா இருக்கணும், அடிதடி பண்ணக்கூடாது. அன்பா இருக்கணும், பாத்திரத்தை தூக்கி அடிக்கூடாது. கருணையா இருக்கணும், கருணைக்கிழங்க தூக்கி அடிக்கூடாது. சூப்பரா இருக்கணும், ஸ்பூன்ஸை தூக்கி அடிக்கூடாது. செஃப்ன்றவங்க கட்டி அணைக்கிற மாதிரி இருக்கணும், எட்டி உதைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பட் நாட் லீஸ்ட் தரமா கட்டாத பிரிட்டும் தர தண்ணி இழுத்துட்டு வந்து அடிக்கிற ஜெட்டு என்னைக்கு நல்லா சரித்திரமே கிடையாது. ஆனா இவங்களெல்லாம் இந்த பொசிஷன்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அடுத்த ஒரு ஜென்மம் இருந்து அப்படின்னா பொண்ணா பிறக்கணும். ஆனா மச்சான் உன்ன மாதிரி நிறைய பேர் சுத்தினே இருப்பாங்க. சுகர் இல்ல தலைவா, பிபி மட்டும் தான் இருக்கு. பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்புறம் என்ன செப் எப்படி அவன் ஏன்டா இருக்கான் பையன்? அப்ப நான் எப்படி செப் இருக்கேன்? நீ சாமி வேஷம் போட்டிருக்கேன், அதனால கேட்டா வீட்ல ஸ்பைடர் இருக்குல்ல, ஸ்பைடர் அது மட்டும் பயங்கர ரிச்சா. ஏன் சொல்லுங்க? ஏன்னா அது உங்க வீட்டுல இருந்துச்சு கரெக்டா? ஏன்னா அது வந்து டெய்லி நைட் வெப் டிசைனிங் பண்ணிச்சான். டியூட்டி ரிசல்ட். உனக்கு லைஃப்ல சிங்கிளா எதுவும் லவ்லாம் இருந்தது இல்லையா? அதெல்லாம் பார்த்தாச்சு அசிங்கமா திட்டுது இல்லையா? அதெல்லாம் பார்த்தாச்சு ராகேஷ். கல்யாணம் ஆகுமா ஆகாதா அது மட்டும் தான் பாக்கல ராகேஷ். ஆவாரு ராகேஷ். கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மனு கத்துவோம். சொல்லுங்க எப்படி செஞ்சீங்க? கையால நண்பா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.